சிவசிவான் பேசும் கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் அட்டிடமணி சார் அவர்களை குருவின் சார்பாக வருக வருகின்ற வரவேற்கிறேன். சார், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். என்னோட பேர் மருத்துவர் ரத்னமணி பேசுறேன், மதுரையில இருந்து. இன்றைய வகுப்பு சுவை மற்றும் உணவு மருத்துவம். சரி, இது வந்து ஒரு 19வது வகுப்பாக இன்னைக்கு இருக்குது. ஒரு வெற்றிகரமாக 20 தொடப்போகிறது அப்படின்னு இருக்குது. சரி, நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் சுவை அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி. இந்த ஒரு 3-4 வாரமாகவே வந்து இனிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நிறைய பேசிட்டே இருக்கோம். சரிங்களா? ஏன்னா இனிப்பு அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இனிப்பு எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? இனிப்பு வந்து அப்படின்றது வந்து ஒரு விஷயத்த வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு இணைக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அதாவது ஒருங்கிணைத்தல் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது ஒரு பல பேர் பல இடங்கள்ல இருக்கும்போது வந்து அந்த இடங்கள்ல வந்து ஒரு இனிப்பான வார்த்தைகள், இனிப்பான செயல்கள் அதன் மூலமா என்ன செய்யலாம், ஒருத்தரை வந்து இணைக்கலாம். சரிங்களா? இப்போ கோபத்துல வந்து பிரிதல் அப்படி இருக்கும். சரியா? ஆனா அவரோட ஒரு தன்மையா பேசும்போது என்ன செய்யும், அவங்க நம்ம பக்கம் வருவாங்க. அப்ப நமக்கு ஆதரவா இருப்பாங்க. அதான். சரிங்களா? அப்ப இனிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இருக்குது, நம்மை ஒருங்கிணைத்து நம்மை மற்றவர்களுடன் ஒருங்கிணைக்கும் தன்மை வேணும் அப்படின்னா நம்ம இனிப்பு தன்மையில இருக்கணும். இனிப்பு சுவையின் தன்மையில நம்ம இருக்கும் பொழுது நாம் ஒருங்கிணைத்தல் நடக்கும். அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம், நாம மத்தவங்களை ஈர்க்கிறோமா இல்லையா. நம்ம மத்தவங்களை ஈர்க்கிறோம் அப்படின்னா நாம என்ன சுவையில இருக்கிறோம்னு அர்த்தம், இனிப்பு சுவையோட இருக்கிறோம்னு அர்த்தம். சரியா? இனிப்பு சுவை அப்படின்றது வந்து பஞ்சபூதத்துல நீர் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இனிப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இன்னொரு விஷயம், நீர் வந்து இனிப்புன்னு சொன்னாலும் நீர் வந்து சுவை அற்றது அப்படின்ற ஒரு பகுதியில வரும். சுவையற்ற அனைத்துமே இனிப்பு அப்படின்றதும் வரும். இங்க இனிப்புன்றது நீர் அப்படின்றது வரும். நீர் வந்து சுவையற்றது அப்படின்ற பொருள்படும். அப்ப சுவையற்ற பொருள்கள் அனைத்துமே என்னவா இருக்கும், அது இனிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வரும். இந்த இனிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வெள்ளை அப்படின்ற ஒரு விஷயத்திலயும் இருக்கும். நிறம் அப்படின்னு பார்க்கும், வெள்ளை நிறம் அப்படின்னு இருக்கும். நிறமற்றது அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அடுத்து மஞ்சள் அப்படின்னு தன்மையில இருக்கும். ஸோ இந்த 3 தன்மையிலையும் இந்த இனிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் என்ன செய்து வருது. அப்ப இந்த 3 நிறங்களும் என்னென்ன வேலை செய்யுது. வெள்ளை அப்படின்றது வந்து என்ன செய்யும், சமாதானத்திற்கான ஒரு நிறம், அப்படித்தானே? வெள்ளை வந்து என்னது, சமாதானத்திற்கான ஒரு நிறம். ஸோ இந்த வெள்ளை அப்படின்ற ஒரு விஷயத்த அடுத்து வந்து உப்பு அப்படின்ற ஒரு சுவைக்கும் வரும் சொல்லலாம். அதாவது பளிங்கு. சரியா? பளிங்கு அப்படின்றது எப்படி இருக்கும், வெள்ளையத்தனை இருக்கும், பளபளன்னு இருக்கும். அதாவது கிளிட்டரிங். அந்த பளிங்கு அப்படின்றது வந்து உள்ள இருக்க பொருள் நம்ம என்ன செய்ய பார்க்கலாம். அப்ப தண்ணீர் வந்து எப்படி இருக்கு, ஒரு சில ஆற்று பகுதிகள், ஒரு சில கடல், ஒரு சில இடத்துல வந்து நல்லா பளிங்கு மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தண்ணி வந்து அவர் கீழே உள்ள பொருளை நம்ம வந்து பார்க்க முடியுது, தெளிவா பார்க்க முடியுது அப்படின்னா தண்ணி பளிங்கு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் அந்த பளிங்கு தன்மை, அதாவது அந்த ஒரு ஒளி ஊடுருவும் தன்மை உள்ள ஒரு விஷயம்தான் அந்த இனிப்பு. சரிங்களா? அப்ப வெண்மை அப்படின்றது இங்க நம்ம ஒரு சமாதானத்திற்கான ஒரு விஷயம். அதான். அப்ப இனிப்பு அப்படி கொடுக்கும்போது ஒரு பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா அழுதுட்டு இருக்கும், முரண்டு பிடிச்சிட்டு இருக்கும், என்ன செய்யும், ஒரு இனிப்பு கொடுத்த உடனே நம்மளோட ஒரு சமாதானம் ஆயிடும். சரிங்களா? அப்ப அந்த சமாதானத்திற்கான ஒரு சுவை அப்படியாவும் என்னது இருக்கு, அந்த இனிப்பு இருக்குது. அதான் சொன்னேன், இந்த சமாதானம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொரு விதத்திலையும் மாறிடும். அது அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாவும் மாறும். சரியா? அதாவது ஒருத்தரை வந்து ஆஹ் பழைய வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அதாவது நம்ப வச்சு கழுத்து இருக்குதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ஒரு பெரிய ஒரு வார்த்தை தான் அது. சரியா? ஒரு கனமான வார்த்தை, நம்ப வச்சு கழுத்தறுத்தல் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கனமான ஒரு வார்த்தை தான், இல்லைன்னு சொல்லல. அதுதான் அது. இந்த இனிப்பை விஷம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருப்பேன். சரியா? அப்ப விஷம் என்ன செய்யும், நம்மை கொல்லும். சரியா? அப்ப இனிப்பு அப்படின்றது என்ன செய்யும், கொல்லும். அப்ப இனிப்பை அதிகமாக எடுக்க எடுக்க திகட்டும். புரியுதுங்களா?
அப்ப திகட்டுதல் அப்படின்றது வந்து என்ன செய்யும், உங்களை நோய்வாய்ப்படுத்தும் அப்படின்னு. அப்ப இனிப்பை யாரெல்லாம் அதிகமா எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யும், நோய் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன செய்யும், ஈஸியா அவங்களே தாக்கும். சரிங்களா? இனிப்பு அப்படின்றது அவங்களே நோயை அதிகமா தாக்கும். இது குழந்தைகளை இந்த இனிப்பு அதிகமா தாக்குச்சு அப்படின்னா அங்க என்ன செய்யணும்னா, இது வந்து இனிப்பு உருவாகக்கூடிய இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சரிங்களா? அது வந்து எனக்கு பெருங்குடல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய அந்த பெருங்குடல் பகுதி வந்து இனிப்பை உருவாக்கக்கூடிய தன்மை உடைய ஒரு பகுதி. சரிங்களா? அப்ப இந்த இனிப்பு அதிகமா நீங்க சாப்பிட சாப்பிட அந்த இடத்துல இனிப்பு போய் தங்கி ஏற்கனவே வரக்கூடிய இனிப்பு என்ன செய்யும், இது கெடுத்துரும். அப்ப இதனாலதான் அந்த புழு உற்பத்தி நடக்குதல், புழு உற்பத்தி ஆகுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இங்க நடக்குது. உடல்ல புழு உற்பத்தி ஆகுதல். சரியா? அப்ப இந்த புழு உற்பத்தி ஆகும் பொழுது அந்த ஆசன வாயில மலவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசன வாய் என்ன செய்யும், அரிப்பு எடுக்கும். அந்த புழு வந்து மலத்துல வெளியேறும் போது நமக்கு அரிப்பு எடுக்கும். அப்ப அந்த சிறு குழந்தைகளுக்கு மலத்துல வந்து என்ன செய்யுது, இந்த மாதிரி ஒரு அரித்தல், ஒரு ஒரு என்ன அதாவது இச்சிங் சொல்லுவாங்க, அதிகப்படியான ஒரு ஊறல் இதெல்லாம் இருக்குது, மலவாயில இருக்குது, ஆசன வாயில இருக்குது. சரியா? அது மாதிரி பிறப்புறுப்புலே இருக்குது அப்படின்னாலே அங்க என்ன நடக்குன்னு அர்த்தம், இனிப்பின் தன்மை கெட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். இனிப்பு நார்மலா இருக்கும் பொழுது அந்த உறுப்புகள் பலமாக இருக்கும். ஜனன உறுப்புகளும் ஆசனவாயும் எப்ப இருக்கும், இனிப்பு நல்லா இருந்தா பலமா இருக்கும். சரியா? அது இனிப்பு எப்போ வந்து கெட்டுப்போகும் தன்மையில மாறுதோ, அதாவது எப்பொழுது மிகுந்து தன்மையில போகுதோ அப்ப என்ன செய்யும், இந்த ஆசனவாய் மற்றும் ஜனன உறுப்புகள் என்ன செய்யும், பழுதடையக்கூடிய சூழ்நிலைக்கு உள்ள வந்துடும். அதே மாதிரி தசைகளும் என்ன செஞ்சிடும், இழக்கக்கூடிய தன்மை வரும். அதாவது இறுக்கமான தசைகள் இலக்கமாக மாறிவிடும். இறுக்கமான தசைகள் என்ன செய்யும், இலக்கமாக மாறிவிடும். அதாவது ஒரு பொருளை நீங்க ஒரு பொருள் தூக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், ஒரு தம் கட்டி தூக்கணும். உடம்புல தம் கட்டி தூக்கணும். சரியா? அப்ப என்ன செய்யும், தம் கட்டமும் என்ன செய்யுது, வயிறு இருக்குதா? நீங்க ஒரு பொருளை ஒரு 4 கிலோ 5 கிலோ பொருள் அப்படி ஒரு ஒரு சின்ன குடத்தை தூக்கி வைக்கிறீங்க, ஒரு சின்ன ஒரு மூட்டையை தூக்கி வைக்கிறீங்க அப்படின்னு குனிஞ்சு தூக்கும் போது ஒரு தம் கட்டி தூக்குங்க. அப்ப தம் கட்டி தூங்கும் போது உடல் தசைகள் இறுக்கமடையும். அந்த இறுக்கத்தை உண்டு பண்ணுவது இந்த இனிப்பு. இந்த தசை இல்லைன்னா இந்த இனிப்பு இல்லைன்னா தசை என்ன செய்யாது, இறுக்கமடையாது. இப்ப வந்து சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி டியூபர்குலோசிஸ் டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் உள்ள தொற்று நோய் உள்ளவர்கள், அது மாதிரி எஸ்டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், இந்த தொந்தரவு உள்ள நபர்களுக்கு என்ன செய்யும், இந்த இனிப்பின் தன்மை கெட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். இனிப்பு என்ன செஞ்சுட்டு கெட்டு போயிடுச்சு. ஸோ இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க, எப்படி அவங்கள தோற்றம் எப்படி இருக்கு, சுகர் பேஷண்ட் எப்படி இருக்காங்க, ஆளு 80 கிலோல இருந்து கடை இருந்து எத்தனை இருக்கு, 60 50 கிலோக்கு வந்துடுறாங்க. அப்ப நல்லா பெருசா நல்லா ஸ்ட்ராங்கா இருந்த நபர்கள் உடல் மெலிவாகி என்ன செய்யறாங்க, உடல் தளர்ச்சியாகி வெயிட் குறைஞ்சிருக்கு. இப்ப டியூபர்குலோசிஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் அங்க இருக்குது. அந்த டியூபர்குலோசிஸ் உள்ள நபர்கள் என்ன செய்யறாங்க, சளி அதிகமா இருக்கு, நெஞ்சில அதிகமான சளி உள்ள நபர்கள் என்ன செய்யறாங்க, அவர்களோட எடையும் என்ன செய்யுது, கடன்னு குறையுது. அதே மாதிரி எஸ்டிடி இன்ஃபெக்ஷன், அதாவது எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு அது ஒரு கடினமான வார்த்தை தான். சரியா? அந்த மாதிரி நபர்கள், அதாவது அதிகமான பாலுறவு பால் தொந்தரவுகள், பாலுணர்வு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்றாங்க, இந்த மாதிரி வந்து வெயிட் லாஸ்ல உள்ள வந்துருவாங்க. அவங்களுக்கு என்ன செய்யும், இனிப்போட தொந்தரவுனால இந்த தசைகள் வந்து இலக்கமடைந்து உருகி வெளியே போயிடும். தசைகள் இறுக்கம் இறுக்கம் தளர்ந்து என்ன செய்யும், உருகி வெளியே போயிடும். அதனால அவங்க வந்து வெயிட் லாஸ் ஆயிடுவாங்க. அப்ப இனிப்பு இன்னொன்னு என்ன செய்வோம்னா, நம்ம வந்து சிறு குழந்தைகளுக்கு, தேராம இருக்க குழந்தைகளுக்கு நல்ல இனிப்பான விஷயங்கள் உள்ள கொடுக்கலாம். எப்படி கொடுப்போம், நல்ல வாழைப்பழம் கொடுங்க, இனிப்பான மலைப்பழம் கொடுங்க, மிச்ச பழங்கள் அதாவது இந்த நாட்டுப்பழம் அதெல்லாம் கொடுக்கறத விட மலைப்பழம் கொடுப்போம் அப்படிம்போம். நல்ல தேன் கொடுங்க அப்படிம்போம். ஸோ இந்த விஷயங்கள் என்ன செய்யுது, அப்ப இது எல்லாம் என்ன செய்யுது, அதாவது ஒரு இனிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க சாதாரணமா வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு நாள் 2 நாள்ல கெட்டு போயிடும். அதையே 1 மாசம் 1 வருஷம் வரைக்கும் கூட நீங்க வந்து என்ன செய்யலாம், கெட்டு போகாம வச்சிருக்கலாம். எப்படி வச்சிருக்கலாம், அதுக்கு ஒரு தன்மை இருக்கு, பக்குவம் இருக்குது. அந்த பக்குவத்திற்கு அது வந்துருச்சு அப்படின்னா அந்த இனிப்பு கசப்பாக மாறிவிடும். சுவை மாறிடுச்சாங்க.
அப்ப கசப்பு சுவைக்கு அங்க மாறிடுச்சு அப்படின்னா அங்க கெட்டு போகாத தன்மை இருக்கும், நிலைத்த தன்மை உடையதாக அது மாறிடும். அப்ப நிலைத்த தன்மையா மாறுச்சு அப்படின்னா அந்த உடல் என்ன செய்யாது, அழிவை நோக்கி போகாது, உடல் தேர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதாவது உடலை அழிப்பதும் இனிப்பு தான், உடலை ஆக்குவதும் இனிப்பு தான். சரிங்களா? தசை நல்லா இருந்ததுன்னா உடல் நல்லா இருக்குமா இருக்குது. தசை இழந்துருச்சுன்னா ஆரோக்கிய குறைவு வந்தது இல்லையா? தசை அப்படின்றது இனிப்பு இங்க. சரிங்களா? அது புளிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்தாலும் அது இனிப்பு இல்லாம அந்த புளிப்பு என்ன செய்யாதுங்க, வேலை செய்யாது. சரிங்களா? அப்ப அந்த இனிப்பு ஒரு உடலை நோய்வாய்க்கு உட்படுறதுக்கு வருது. ஆனா அந்த இனிப்பை நம்ம என்ன செய்யறோம், கசப்பு சுவையாக மாற்றி விட்டால் என்ன செய்யுது, அது உடலை வளர்க்கக்கூடிய ஒரு தன்மைக்கு மாறிடும். சரியா? அப்ப இந்த மாதிரி நபர்களுக்கு, அதாவது சுகர் பேஷண்ட், சுகர்னால நீரிழிவு, அந்த நோயாளிகளுக்கு என்ன செய்யுது, நீர் இழிஞ்சு வெளியில போகிறது. அவங்களுக்கு அதிகப்படியான சிறுநீர் கழித்தல், இரவுல 4 தடவை 5 தடவைக்கு மேல சிறுநீர் கழித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, சரியான தூக்கம் இருக்காது. அப்ப இரவுல சரியா தூக்கம் இல்லைன்னா அங்க வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெட்டபாலிசம், ஆங்கிலத்துல மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வளர்சிதை மாற்றங்கள் நடைபெறுவது குறைஞ்சிருது. அப்ப வளர்சிதை மாற்றம் நல்லா நடக்கணும்னா என்ன வேணும், இரவுல நல்லா தூங்கணும். சோ அதான் விஷயம். அப்ப இரவுல நல்லா நீங்க தூங்கலைன்னா உடல்ல வளர்சிதை மாற்றம் நடக்காது. கவனமா புரிஞ்சுக்கங்க. நல்லா செல்லு பார்த்துட்டு இருக்கேன், 1 மணி வரைக்கும் தான் தூங்குறேன், அதுக்கப்புறம் தூக்கம் வருது அப்படின்ற சொல்லக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே வளர்சிதை மாற்றங்கள் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். அவங்களுடைய உடல்ல என்ன செய்யாது, ஒரு தெம்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பீரியட்ல எல்லாம் குறைஞ்சிரும். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா, இளமையில ரத்தம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் போச்சுன்னா ரத்தம் சுண்டி போயிடுச்சு, இங்க பாரு ஆள் எப்படி இருக்கா பாத்தியா, அப்படி சொல்றோமா இல்லையா? சோ அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி ஒரு விஷயம் தெரியும். நீங்க அதிகப்படியான இரவுல முழிப்பு இருக்குது அப்படின்னா அது ஓவர் த பீரியட், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூட ஆகலாம். ஏன்னா சில பேருக்கு உடல்ல உடனே மாற்றம் தெரியாது. பட் இதெல்லாம் அதாவது சிறுநீரகம் கல்லீரல் இந்த ரெண்டு விஷயமும் எப்ப நமக்கு நோயா அறிகுறியா மாறும் அப்படின்னு சொன்னா மினிமம் ஒரு 5ல இருந்து 10 வருஷம் ஆகும். நம்ம உடனே என்ன செய்யாது, இது காமிக்காது. ஆனா உடனே காமிக்கும் சில விஷயங்கள்ல. இன்னைக்கு நீங்க நிறைய தூங்கல அப்படின்னா நாளைக்கு என்ன செய்யும், கண்ணுல எரிச்சல் இருக்கும், கண்ணுல பூளை கட்டும். அதே மாதிரி என்ன செய்யும், சிறுநீரகத்துல சிறுநீர் எரிச்சலோட போகும், மஞ்சள் தன்மையில போகும், சொட்டு சொட்டா போகும், சிறுநீர் தாரையில எரிச்சல் ஜாஸ்தியாகும், வலி இருக்கும், அடிவயிறுல வலி இருக்கும். இதெல்லாம் உடனடியாக காமிக்கக்கூடிய விஷயங்கள். இதை நீங்க அப்ப சரி பண்ணாம விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது 2 நாள் 3 நாள் இல்ல ஒரு வாரத்துல அது அந்த தன்மை மாறிடும். மாறி அது தன்மை கடைசி எங்க போய் நிற்கும், சிறுநீரக செயலிழப்பு, கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல்லீரல் மண்ணீரலும் இன்னும் எப்பயுமே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி ஜாயிண்ட்ல தான் இருப்பாங்க. அது மாதிரி கல்லீரலும் சிறுநீரகமும் அதுவும் ஒரு ஜாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். சரியா? அப்ப இந்த 3 உறுப்புகள்லையும் என்ன செஞ்சிடும், தொந்தரவு வரும். இந்த தொந்தரவுகள் உடனடியாக தெரியாது, பெருசா அவங்களுக்கு காமிக்காது. இந்த உடனடியாக காமிக்கிற விஷயம் ஒரு 2 நாள் காமிக்கும். அதை விட்டீங்கன்னா அது அப்படியே மறந்து போயிடும். சரியா? நம்ம என்ன செய்வோம், சரியா போச்சு இல்லை அப்படின்னு பேசாம நம்ம திருப்பி திருப்பி அதே விஷயத்தை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோம்னா ஓவர் தி பீரியட் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு அது ஒரு பெரிய நோயா கொண்டு காமிக்கும். அப்ப இதனாலதான் அந்த தொந்தரவு வந்தது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாம போயிடும். புரியுங்களா? அதனால ஒரு வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் வந்த பின்னும் காத்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்த உடனே அதை சரி பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். சோ இந்த விஷயம் இதனாலதான் வந்திருக்குன்னு உடனடியா என்ன செஞ்சிடும், நீங்க அதை மாத்திக்கணும். மாத்தலைன்னா அந்த சிறுநீரகமும் கல்லீரலும் ரொம்ப பெரிய தொந்தரவை கொண்டு தரும். கல்லீரலுக்கு ஒரு பெரிய பழமொழி ஒன்று இருக்கு. கழுதை அப்படின்ற ஒரு விலங்கு இருக்கு இல்லையா, உயிரினம், அதை இதுக்கு உதாரணமா சொல்லுவாங்க. எப்படின்னா கழுதை நல்லா பொதி சுமக்கும், எவ்வளவு வேணாலும் பொதி சுமக்கும், எவ்வளவு தூரம் வேணாலும் போகும், எவ்வளவு உயரம் வேணாலும் போகலாம். சரிங்க? இப்ப சபரிமலை அந்த மாதிரி உரிய மலை கிராமங்கள், மலையேற்றம் இதெல்லாம் பொருட்களை தூக்கிட்டு போறதுக்கு பெரிய முடியாது, அங்க பாதைகள் இருக்காது. அப்ப இந்த பாதைகள் இப்ப மலை கிராமங்களுக்கு கொண்டு போறதுக்கு இந்த கழுதையில தான் பொதி சுமத்து கொண்டு போவாங்க. சரியா? ஆனா இந்த கழுதை எவ்வளவு நாளும் சுமக்கும், ஒரு கட்டத்துல அதுக்கு படுத்துக்குச்சு எந்திரிக்க முடியல அப்படின்னா
அது போராட்டம் பண்ணுச்சுன்னா நம்மளால தலையில நின்னாலும் அதை எந்திரிக்க வைக்க முடியாது. சரிங்களா? கல்லீரல் அதே மாதிரிதான். கல்லீரல் எவ்வளவு நாளும் தாங்கும், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறேன் அப்படின்னு சொல்ல மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் என்ன செய்யும், தாங்கும். ஆனா ஒன்ஸ் அது படுத்துக்குச்சு அப்படின்னா உங்களால ரிவைவ் பண்ண முடியாது. அப்படியே லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு ஒண்ணு பண்ணா கூட மினிமம் 1 or 2 இயர்ஸ் தான். அதுக்கு மேல உங்களால சர்வே பண்றது கஷ்டம். சரியா? அதனால அந்த நெடுநாள் தொந்தரவை வந்து என்ன செஞ்சிடாதீங்க, கொண்டுட்டு போகாதீங்க. உடனடியாக மாற்றக்கூடிய தேவைத்த ஒரு மருத்துவத்தை பார்த்துக்குங்க. சரிங்களா? அப்ப சிறுநீரகம் அப்படின்ற ஒரு விஷயத்த இனிப்பு அப்படின்னு சுவை சொன்னோம்னா அந்த இனிப்பு கெட்டு போகும் தன்மை உடையது. சரியா? அப்ப இனிப்புல புழு வச்சிரும். அப்ப இந்த புழு வைக்க தன்மை வந்துருச்சுன்னா அந்த குழந்தை எப்படி இருக்கும், ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. அப்ப ஹைப்பர் ஆக்டிவா ஒரு குழந்தை இருக்குது, அதாவது அறிவுல ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறது ஒரு விஷயம், உடல் அளவுல ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இந்த அந்த ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க, டீ போட்டு வர முன்னாடி என்ன செய்வாங்க, ஆஹ் ஒரு வேலை வந்து போயிருவாங்க. அப்படியே நடந்துட்டே இருக்கும். அப்ப ஒரு கட்டத்துல அவர் கேட்பாரு, என்னையா டீ போட இவ்வளவு நேரம் ஆக்குறாரு, நீ ஒரு இடத்துல நிக்கிறியா, நீ இவ்வாறு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க, அப்புறம் எப்படி உனக்கு டீ போடுறது அப்படின்னு ஒரு ஜோக் ஒன்று இருக்குது. சரியா? அப்ப ஒரு இடத்துல என்ன செய்ய முடியாது, அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்ததுக்கு போயிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி நபர்கள் எல்லாமே எப்படி இருப்பாங்கன்னா இனிப்பின் ஆதிக்கத்துல இருக்காங்க, இனிப்பு கெட்டு போன தன்மையில இருக்காங்க. சரிங்களா? அப்ப அந்த இனிப்பை எப்படி மாத்தணும், அவங்களுக்கு கசப்பின் தன்மையில மாத்திட்டோம் அப்படின்னா அவங்க அமைதியாயிருவாங்க. இப்ப குழந்தைகள் பாக்குறோம் இல்லையா, துரு 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 துருன்னு ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, எதையாவது ஒண்ணு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, டக்கு டக்கு டக்குன்னு. அறிவு அப்படின்றது அது வேற விஷயம், அந்த ஒரு துருதுருப்பு வேற. உடல் ரீதியா ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க, இப்போ ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யுது, இந்த இனிப்பு உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த வேலையை மட்டுப்படுத்தணும் அப்படின்னா அங்க கசப்பின் தன்மையை உள்ள கொடுத்துட்டோம்னா அங்க என்ன செஞ்சிடும், அவங்க அமைதியாயிருவாங்க. அமைதி ஆயிட்டாங்கன்னா அவங்களுடைய ஒரு செயல்கள் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும். சரியா? இனிப்பின் போது இருக்கக்கூடிய செயல்கள் ஒரு முழுமை இல்லாததாக இருக்கும். இப்ப சொன்னோம் இல்லையா, டக்கு டக்குன்னு போயிடுவாங்க. ஒரு முழுமை இல்லாத செயல் எப்படி இருக்கும், இனிப்போட சுவையில இருக்கும். அப்ப அவங்களை என்ன செய்யணும், கசப்பு சுவைக்கு மாத்திட்டோம் அப்படின்னா அங்க முழுமையான செயல்திறன் உண்டாயிரும். அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை வேலையும் மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும். சரியா? அவர் செயல் எல்லாமே பாராட்டக்கூடிய செயல்புடைய செயலாவே இருக்கும், நல்லா இருக்கும். அப்ப இனிப்பு எப்படி இனிப்பு இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணும், கசப்பை உள்ள கொடுத்து அதை சரி பண்ணணும், இல்லைன்னா இனிப்பை கசப்பாக மாற்றக்கூடிய சூழல் தெரியும். இதுதான் வந்து அக்குபஞ்சர்ல அதை பண்றோம். சரிங்களா? அந்த இனிப்பு சுவைக்கு உண்டான புள்ளிகளை நம்ம பயன்படுத்தும் போது என்ன செய்யணும், அதை கசப்பாக மாற்றக்கூடிய புள்ளிகளை பயன்படுத்தி என்ன செய்யணும், அந்த நோயை நம்ம சரி செய்யறோம். சரிங்களா? அப்ப ஒரு சுவைக்கு என்ன புள்ளி அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இருக்குது, நம்ம அக்குபஞ்சர்ல நம்ம பண்றோம். சரிங்களா? அப்ப இந்த டிபி அப்படின்னு ஒரு சொல்லணும் இல்லையா, டியூபர்குலோசிஸ். சரிங்களா? அதாவது அதுக்கு பேர் என்னன்னா எலும்புருக்கி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 6 மாசம் 1 வருஷம் என்ன செய்யணும், இந்த மருந்துகளை நீங்க சாப்பிடணும். அதுக்கு உண்டான மருந்துகள், அந்த மருந்துகள் எல்லாமே கசப்பின் தன்மையோட தான் இருக்கும். அப்ப அந்த தன்மையை கொடுக்க கொடுக்க கசப்பை உடல்ல ஏத்த 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 அது என்ன செய்யும், அது குறையும். சரியா? நம்ம சளி அதிகமா வெளியேறுது அப்படின்னாலுமே அந்த இனிப்பு வெளியேறுதல் அப்படின்னு தான் ஒரு விஷயம் இருக்கு. சரியா? அது மாதிரி வந்து நீர் வெளியேற்றம், அதாவது நீர் வெளியேற்றத்துல 2 விதமா இருக்கு. அதாவது சிறுநீர் வெளியேற்றம் இருக்கு, ஆஹ் விந்து வெளியேறுதல், இந்த 2 விஷயம் இருக்கு. சரிங்களா? அப்ப இரவின் பொழுதுல வந்து ஒரு தூக்கத்துல கழிதம் நடக்குது, வெளியேற்றுதல் நடக்குது அப்படின்னாலுமே அது என்ன சொல்ல, இனிப்பு வெளியேறுதல் அப்படின்னு இருக்கும். அப்ப அந்த நபர்களுக்கும் என்ன நடக்குது, உடல்ல தசை மெலிதல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும், உடல் சோர்வு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். சரிங்களா? அப்ப இனிப்பு சுவை எவ்வளவு வேலை செய்யுது பாத்தீங்களா? அப்ப இந்த இனிப்பு சுவையை சரி கட்டுறதுக்கு நம்ம என்ன பண்றோம், சர்க்கரை கலந்து குடிச்சா தெரியுமா, நிறைய வந்து இனிப்பு பண்டங்கள் சாப்பிட்டா சரியாயிருமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? சோ அப்ப இந்த நபர்களுக்கு என்ன செய்யலாம், அந்த இனிப்பை கசப்பாக மாற்றக்கூடிய தன்மை உள்ள பொருட்களை என்ன செய்யணும்,
சாப்பிடணும். சரிங்களா? அவங்களுக்கு இனிப்பு தன்மை உள்ள பொருள்கள் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இன்னும் சில பேர் இப்ப ரீசெண்டா இல்ல, ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளாவே வந்து அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்டுகள், நீரிழிவு நோயாளிகள் வந்து என்ன செய்றாங்கன்னா, நிறைய டீ கடைகள்ல வந்து பார்க்கலாம். ஆஸ்பத்திரியில பார்க்குறோமோ இல்லையோ, டீ கடைகள்ல அவங்கள அதிகமா பார்க்கலாம். என்ன சொல்றாங்க வந்து, எனக்கு சர்க்கரை இல்லாத ஒரு டீ குடுங்க. ஜீனி கம்மியா ஒரு டீ குடுங்க. சொல்றாங்களா? என்ன பண்ணுறது, அந்த சர்க்கரை அளவை கொடுப்பதற்காக ஒரு மாத்திரை இருக்கும். சர்க்கரை இல்லாத ஒரு மாத்திரை. அந்த மாத்திரையை போட்டு என்ன செய்வாங்க, டீ குடிப்பாங்க. குடிச்சிட்டு இருக்காங்களா? அப்ப ஹாஸ்பிட்டல்ல, அதாவது மருத்துவமனைகள்ல சர்க்கரை நோயாளிகளை பார்க்கிறத விட, இந்த டீ கடைகள்ல சர்க்கரை நோயாளிகள் அதிகமா பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. சரியா? இப்ப இந்த பால் டீ, பால் சேர்த்து டீ சாப்பிடுறாங்க இல்லையா? அந்த நபர்கள் அத்தனை பேரும் இப்ப என்ன பண்றாங்க, ஜீனி இல்லாம, சர்க்கரை இல்லாம டீ கேட்கறாங்க. இது விஷத்துக்கு சமம். பால் சேர்த்தீங்கன்னா, டீல பால் சேர்த்தீங்கன்னா, அதுல என்ன செய்யணும், கொஞ்சமாவது சர்க்கரை சேர்க்க வேண்டும். சர்க்கரை இல்லாம நீங்க பால் டீ சாப்பிட்டீங்கன்னா, அது விஷத்துக்கு சமம். சரிங்களா? வெறும் தேயிலையில நீங்க என்ன செய்யலாம், சர்க்கரை இல்லாம குடிக்கலாம். வெறும் தேயிலை மட்டும், கடுஞ்சாயா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கடும் டீ. அதுல வந்து என்ன செய்யலாம், நீங்க தேயிலை அதுல இல்லாம நீங்க சாப்பிடலாம், இனிப்பு இல்லாம சாப்பிடலாம். ஆனா எப்போ நீங்க பால் சேர்க்கிறீங்களோ, அப்ப கண்டிப்பாக இனிப்பு சேர்க்க வேண்டும். இனிப்பு சேர்க்கலைன்னா அது விஷமாக மாறும், உங்களை நோய் நிலைக்கு கொண்டு விடும். அப்ப சுகர் பேஷண்ட் ஜீனி இல்லாம சாப்பிடும் அப்படின்னு சொல்லி இந்த பால் டீ சாப்பிடுற மக்கள் அத்தனை பேருக்கும் சுகர் குறையவே குறையாது. சுகரு குறையவே குறையாது. சரியா? இங்க என்ன நடக்குது, இப்ப வந்து டீ காபி சாப்பிடலாமா கூடாதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சரியா? டீ காபி சாப்பிடாம எங்களால இருக்க முடியல, பழகிருச்சு. அப்ப சிறுநீரக நோயாளிகள் டீ காபி சாப்பிடக்கூடாதா? இங்கதான் ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும். அதாவது சிறுநீர் எப்படி நீங்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துட்டு நீங்க டீ சாப்பிடலாமா, காபி சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கலாம். ஒவ்வொரு தடவை நீங்க டீ குடிக்கிறதும் ஒருவேளை உணவுக்கு சமம் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். உணவு அப்படின்னாலே புளிப்பு இனிப்பும் கலந்ததுதான் உணவு. அதான் பேசிக்கா அதான். அதுக்குள்ள வந்து உப்பு, காரம், கசப்பு எல்லாமே இருக்குது. சரியா? ஆனா இனிப்பு, புளிப்பும் சேர்ந்ததுதான் அந்த உணவு அப்படின்றது. இந்த இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த விஷயம். இந்த ரெண்டே ரெண்டு தான். மொத்தத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இனிப்பும் புளிப்பும் தான் சுவை. அதற்கு உள்ளார 3 சுவையும் 4 சுவையும் மிச்சம் இருக்கு. மொத்தம் 6 சுவையில 4 சுவையும் மிச்சம் உள்ள இருக்குது. சரியா? அப்ப இந்த டீ அப்படின்ற ஒரு விஷயம் யாரு சாப்பிடணும்? காஃபி அப்படின்ற விஷயம் யாரு சாப்பிடணும்? அப்படின்னு இருக்கு. அப்ப யாருக்கெல்லாம் சிறுநீரக நோயாளிகளா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிகமாக நீர் பிரிதல் இருக்குது அப்படின்னா அந்த நபர்கள் காபி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். சரியா? நீர் பிரிதல், அதாவது ஒண்ணுக்கு எனக்கு போய்கிட்டே இருக்குது, ஏன்னா 7-8 தடவை நான் நைட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ற நபர்கள் காபி என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. காஃபி, ஃபில்டர் காபி, பேஸ் அருமையா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், ஃபில்டர் காபி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படி சாப்பிடுற நபர்கள், அதாவது சிறுநீர் அதிகமாக வெளியேறக்கூடிய நபர்கள் காபி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். சரியா? அப்ப அவங்க என்ன செய்யலாம், டீ சாப்பிடலாம். டீ எப்படி சாப்பிடணும், பால் இல்லாம சாப்பிடணும். பால் இல்லாம சாப்பிடணும். பால் இல்லாமல் அவங்க சாப்பிடும் போது இந்த அதிகமான சிறுநீர் போக்குதல் அப்படின்றது அங்க குறையும். சரிங்களா? இப்ப இன்னொரு விஷயம், இதுல ஒரு மருந்து ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, சின்ன மருந்து. இப்ப வந்து அந்த மாதிரி அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பிரயாணம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. பிரயாணம்னு என்னது, ஒரு பஸ்ல போக முடியாது, ஒரு கார்ல போக முடியாது, ஒரு நடந்து போக முடியாது. சரியா? ஒரு பைக்ல அவங்க போக முடியாது. ஏன்னா அந்த சிறுநீர் கழிக்கக்கு உண்டான இடங்கள் இல்லாத நேரத்துல வந்து சிறுநீர் வந்துச்சு என்ன செய்வாங்க, அந்த அடக்க முடியாத தன்மை வந்துடும். சரியா? அப்ப அந்த வடிவேலு மாதிரி வந்து டேங்க் வடிச்சிட்டு டவால்னு வெடிச்சிடும், போயிடுவாங்க. அந்த அடக்க முடியாத ட்ரெஸ்லயே யூரின் போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 1 மணி நேரம் 1 1/2 மணி நேரத்துல அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத நபர்கள் என்ன செய்யலாம்,
ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில சுடுதண்ணியில என்ன சுடுதண்ணியில நல்லெண்ணெய் ஒரு 2 சொட்டு 3 சொட்டு விட்டுட்டு அதை குடிச்சிட்டு போனாங்கன்னா என்ன செய்யாது, அந்த யூரின் அர்ஜென்சி அப்படின்றது வந்து தடுக்கப்படும். ஒரு மருந்தாக பயன்படும் இது. இப்ப வெளியூர் பிரயாணம் போறோம், ஒரு 2 மணி நேரம் பஸ்ல போக வேண்டியிருக்கு, 1 மணி நேரம் போக வேண்டியிருக்கு. சுகர் பேஷண்டா இருக்கீங்க, எங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் பிரிதல் தன்மை இருக்குது. அப்ப சிறுநீர் போகக்கூடாது, அங்க வந்து என்ன செய்ய கண்ட்ரோல் பண்ணி உட்கார முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஒரு 1/2 டம்ளர் சுடுதண்ணில பிரயாணத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும், 1/2 டம்ளர் சுடுதண்ணில, அதாவது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும், குடிச்சிட்டு போக கூடாது, உடனே பஸ் ஏறக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த தண்ணியை குடிச்சிட்டீங்கன்னா ஒரு 2 சொட்டு நல்லெண்ணெய் ஊத்தி கலக்கி குடிச்சாதான் என்ன செய்யும், இந்த சிறுநீர் விரைந்து வருதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது தடுக்கப்படும். ஏன் அப்ப இரவுல அந்த நபர்கள் படுக்கும்போது கொஞ்ச நேரம் அதை குடிச்சிட்டு படுத்தாங்கன்னா என்ன செய்யும், அதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதை குடிச்சிட்டு படுத்தாங்கன்னா அந்த இரவுல அடிக்கடி போகக்கூடிய தொந்தரவுகள் என்ன செய்யும், மாறும். அப்ப இனிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வெளியேறுதல் தடுக்கும் போது அது உள்ளே உடம்புக்குள்ள இருக்கும் பொழுது நிற்கும் பொழுது என்ன செய்யும், அவங்களுக்கு தசை மெலிதல், உடல் மெலிதல் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன செய்யாது, இருக்காது. உடல் மெலிதல் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க இருக்காது. சரிங்களா? ஒரு மருந்து, சின்ன எளிமையான மருந்து தான், அதை பயன்படுத்தி பாருங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதாவது அதிகப்படியான நீர் வெளியேற்றம் உள்ள நபர்கள். சரியா? இப்ப என்ன சொன்னேன், நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட சொன்னேன். அப்ப என்னது, நீர் அப்படின்றது அங்க என்ன செய்யுது, இனிப்பு அப்படின்னு பார்த்தோம். சரியா? வெண்மை நிறத்துல இருக்குது. அப்ப இந்த நல்லெண்ணெய் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள ஊத்தும்போது அது கசப்பின் சுவையோட இருக்குல்ல, என்னது அந்த இனிப்பை கசப்பாக மாற்றி என்ன செய்யுது, நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சரியா? இப்ப ஒரு இடத்துல தண்ணி இருக்குது, தண்ணி வந்து என்ன செய்யணும், குறைக்கணும் அப்படின்னு என்ன செய்யலாம், அங்க வந்து மரங்கள் பயிரிடும், ஒரு என்ன செய்யறோம், அதாவது தாவரங்கள் பயிரிடும் போது அந்த தாவரங்கள் என்ன செய்யுது, அந்த மரத்தை அந்த நீரை என்ன செய்யுது, உறிஞ்சக்கூடிய தன்மை பெறுது. அப்ப அங்க நீர் என்ன செய்யுது, குறைஞ்சிருது. இப்ப மரத்துக்கு கீழே தண்ணி ஊத்துனீங்கன்னா தண்ணி குறைஞ்சிருதா, டக்குன்னு இழுத்துறதா, அந்த வேர் மூலமாக அந்த நீரை இழுத்துரும். புரியுதுங்களா? அப்ப இந்த வேர் மூலமாக அந்த நீர் இழுத்தல் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த கசப்பு அப்படின்ற ஒரு விஷயம். வேர் அப்படின்றது வந்து கசப்பு சுவை உடையது. அப்ப கசப்பு சுவையை நீங்க உள்ள ஏத்த ஏத்த உடம்புக்குள்ள கொடுக்க கொடுக்க என்ன செய்யும், இந்த நீர் வெளியேற்றம் அப்படின்றது இருக்காது. நீரை உள்ளே தக்க வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உள்ள வந்துடும். நீர் என்ன செய்யும், உள்ளே உடலுக்குள்ள தக்க வைக்கும் நிலை இருக்கும். அப்ப உடலுக்குள்ள நீர் இருக்கும் போது, உடல் தக்க வைக்கும் பொழுது அந்த நபர்கள் சோர்வடைய மாட்டாங்க. அதிகமா நீர் வெளியேற்ற நபர்கள் என்ன செய்வாங்க, சோர்வடைஞ்சிருவாங்க. சரிங்களா? அப்ப இனிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? நிறைய நோய் நபர்கள் என்ன செய்றாங்க, இந்த இனிப்பு சுவையினாலதான் நிறைய சிரமத்துக்கு உள்ளாகி வராங்க. சரியா? இவங்க இன்னொரு விஷயம் பண்றாங்க, அந்த இனிப்பு இல்லாதனால, வெளியே போறதுனால இனிப்பை வெளில எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிப்பை நேரடியாக இனிப்பு எடுக்கிறாங்க. அப்ப நேரடியா உள்ள இனிப்பை எடுக்கும் போது என்ன செய்யுது, அவங்க இன்னும் அதிகப்படியான ஒரு நோய் நிலைக்கு உண்டாயிடுறாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் இந்த பருப்பு வகைகள், அதாவது நட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பருப்பு வகைகள். அதுல இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி, இந்த விஷயங்கள் என்ன செய்யறாங்க, நிறைய எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டெய்லி நான் 4 பருப்பு எடுக்கிறேன், டெய்லி நான் ஊற வச்சு 4 பருப்பு சாப்பிட்றேன். சரியா? இந்த சத்து மாவு கஞ்சிகள்ல வந்து நிறைய அதெல்லாம் சேர்த்திருப்பாங்க, அதெல்லாம் சேர்த்து எடுக்கிறேன் அப்படின்னு இந்த அந்த ஒரு எனர்ஜி வேணும் அப்படின்றதுக்காண்டி இதை எடுக்க எடுக்க நீரை சேமிக்கணும், இனிப்பை உள்ள வச்சுக்கணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அவங்க இதை எடுக்கிறாங்க. ஆனா அது என்ன மாதிரி விளைவை உண்டு பண்ணுது அப்படின்னா, ஆண்களுக்கு பிராஸ்டேட் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து என்ன செய்யுது, தொந்தரவு கொடுக்குது. பிராஸ்டேட் வீக்கம், விதைப்பை வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். பிராஸ்டேட் விதைப்பையோட வீக்கம். அப்ப இந்த நபர்களுக்கு என்ன செய்யுது, நீர் போகாம சொட்டு சொட்டா போக ஆரம்பிச்சு இங்க வந்து வீங்கிடும். அப்ப உடல் வீக்கம், கால் வீக்கம் வரும் ஃபர்ஸ்ட், அப்ப மூட்டு வீக்கும், அப்புறம் வயிற்று பகுதி வீங்கும்,
ஸோ இந்த நபர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தொந்தரவு உள்ளாகும். சரியா? அதே மாதிரி அதுக்கு அடுத்த நிலையில இருந்து சிறுநீரகமும் பாதிக்க ஆரம்பிச்சிடும். இங்க பாதிக்க ஆரம்பிச்சோடனே சிறுநீரகமும் பாதிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த பருப்பு வகைகளை என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி நபர்கள் எடுக்கக்கூடாது. அப்ப யாரு எடுக்கலாம்? நல்ல உழைப்பாளி. நல்ல உழைப்பாளினா ஒரு மணி நேரம் 2 மணி நேரமாவது அதிகமான வியர்வை வரக்கூடிய, உடல் வளைந்து நிமிர்ந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் என்ன செய்யலாம்? அந்த நபர்கள் இந்த பருப்பு வகைகளை என்ன செய்யலாம்? எடுக்கலாம். எவ்வளவு? அதுவும் ஒரு அளவோட தான். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, தேவைக்கு அதிகமாக ஒரு விஷயத்த எடுக்கக்கூடாது. எப்படி? குளுக்கோஸ் நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்? ஏத்துனா குளுக்கோஸ் ட்ரிப் ஏத்துறாங்களா ஹாஸ்பிட்டல் போய், ஒரு பாட்டில் 2 பாட்டில் ஏத்துனா நல்லா தம்பா இருக்கு. அதே இது டெய்லி ஏத்த முடியுமா? முடியாது. தானே? ஏத்துனா என்ன ஆகும்? திருப்பி இதே நிலைமை தான் வரும். சரிங்களா? திருப்பி இதே நிலைமைக்கு தான் வரும். அப்ப இந்த பருப்பு வகைகளை அதிகமா சாப்பிடுற நபர்களுக்கு இந்த சிறுநீரக நோய்கள் ஈஸியாக வரக்கூடிய சூழல் இருக்குது. சரியா? சிறுநீரக நோய்கள், பிராஸ்டேட் தொந்தரவுகள் ஆண்களுக்கு ஈஸியா வரக்கூடிய இருக்குது. பெண்களுக்கு எப்படி இருக்குது? பெண்களுக்கு வந்து கருப்பை நோய்கள் மாறுது. இது சாப்பிட சாப்பிட என்ன செய்யுது? கருப்பை நோய்கள் வருது. சரியா? ஜனன உறுப்புகள்ல அரிப்புகள், கொப்பளங்கள், சரியா? இந்த விஷயங்கள் உள்ள வருது. இதன் மூலமாக அவங்களுக்கு என்ன செய்யுது? வீசிங், அதாவது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களும் உள்ள உருவாயிருக்கு. சரியா? அப்ப ஒரு இனிப்பு சுவை உண்ட பண்டங்கள் அப்படின்னு சொல்லி இதை நீங்க சாப்பிடும்போது அந்த சுவையினால எவ்வளவு தொந்தரவுகள் உள்ள வருது பாருங்க. சரியா? கருப்பை தொந்தரவுகள் உள்ள வருது, ஜனன உறுப்புகள்ல பிரச்சனைகள் வருது, அதே மாதிரி நுரையீரல் சார்ந்த தொந்தரவுகளும் உள்ள வருது. சைனஸ், சைனசைட்டிஸ், ஹெடேக், இந்த விஷயங்களும் வருது. ஆனா இதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த மாதிரி இனிப்பை நீங்க சாப்பிடுவது. ஆனா வெளியில என்ன தெரியாது, இதனாலதான் அது வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? மறக்கடிக்கப்பட்டு விட்டோம். அவ்வளவுதான். ஏன்னா உடனே பாக்குறது இல்லையில. நம்ம வந்து 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சுதான், 5 வருஷம் கழிச்சுதான் ஒரு இந்த தொந்தரவே வெளியே வருது. அப்ப இந்த நேரம் தான் நமக்கு இந்த தொந்தரவு பாக்குறோம். அப்ப இந்த நேரம் நம்ம நினைக்கிறோம், இந்த ஒரு வாரத்துல நம்ம என்ன ஒண்ணுமே செய்யலையே, நல்லா தானே இருக்கும், எதுவும் செய்யலையே அப்படின்னு நம்ம செய்யறோம். ஆனா இது எப்ப இருந்து வந்திருக்குது? 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே இது ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இந்த தொந்தரவுகள் இது கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விடுது. இந்த பருப்பு வகைகள் என்ன செய்யுது? அதிகப்படியான கேன்சர் நோயாளிகளை உண்டு பண்ணுது. அதுவும் சிறு வயதுல இந்த தொந்தரவு இப்ப அதிகமா வந்துகிட்டே இருக்கு. இந்த கேன்சர் அப்படின்னு இந்த புற்றுநோய்கள் எப்படி வருது? சிறு குழந்தைகளை இப்ப அதிகமா தாக்குது. அது ரொம்ப கவனமா இருக்கணும் இப்ப. சரிங்களா? அப்ப சிறு குழந்தைகளுக்கு இனிப்பு சார்ந்த பண்டங்களை கொடுப்பது தவிர்த்தல் நலம். இனிப்பு சார்ந்த பண்டங்கள் எது எதுனா இருக்குது? பிஸ்கட்ஸ். இந்த பிஸ்கட்டை நீங்க எப்ப நிப்பாட்டுறீங்களோ அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். சரியா? எந்த வகையான பிஸ்கட்டா இருந்தாலும் சரி. அதே மாதிரி சாக்லேட்ஸ், எந்த வகையான சாக்லேட்னாலும் சரி என்ன செய்யும்? பேக்கரி ஐட்டங்கள், சரிங்களா? பேக்கரி பொருட்கள், இந்த பொருள்களை ஆனா இதெல்லாம் என்ன செய்யும்? நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், இனிப்பு அப்படின்றது ஒரு விஷயம் வசீகரிக்கும் தன்மை உடையது. மஞ்சள் அப்படின்னா வந்து வசீகரிக்கும், உங்களை ஈர்க்கும், உங்களை இணைக்கும், உங்களை ஒரு கட்டுக்குள்ள கொண்டுட்டு வரும். அப்ப இந்த இனிப்பு பண்டங்கள் எல்லாமே ஒன்ஸ் நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை விடவே விடாது. டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை விடவே விடாது. தொட்டால் விடாது தொட்டிய பிசாசு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. கிராமத்துல இந்த தொட்டால் விடாது தொட்டிய பிசாசு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கு இந்த இனிப்புக்கு தான் பொருந்தும். சரியா? அப்ப இந்த இனிப்பு என்ன செய்யும்? உங்களை நீங்க ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை விடவே விடாது. அதனால சிறு குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்தில் இருந்தே என்ன செய்யாது? இந்த இனிப்பை கண்ணுல காமிக்காதீங்க. சரியா? என்ன செய்யக்கூடாது? பிஸ்கட் சாப்பிடக்கூடாது, பேக்கரி ஐட்டங்கள் சாப்பிடக்கூடாது, விடக்கூடாது. அதே மாதிரி என்ன செய்யக்கூடாது? ஆஹ் பருப்பு வகைகள் இதை என்ன செய்யக்கூடாது? இதை கொடுக்கக்கூடாது. இதை கொடுக்க கொடுக்க அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு அதி தீவிரமான ஹைப்பர் ஆக்டிவிட்டி உள்ள ஒரு
தன்மை உடலுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அப்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டி வந்துருச்சுன்னா உடல் என்ன செய்யும்? அந்த ரத்த ஓட்டங்கள் அதிகமா போக போக எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செய்யும்? ஒரு ஸ்டேக்னேஷன் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேக்னேஷன் தான் புற்றாக மாறுகிறது. புரியுதுங்களா? அந்த நீர் அந்த தேக்கம் ஒரு இடத்துல தேங்கும் போது அதுக்குள்ள என்ன செய்யும்? பக்கத்துல எல்லாம் சுத்தி எல்லா குப்பையும் உள்ள சேர ஆரம்பிச்சிடும். அப்போ குப்பை சேர்ந்துச்சுன்னா அங்க என்ன செஞ்சிருது? அங்க கட்டிகள் உருவாகக்கூடிய நிலை வந்துருது. அப்ப இந்த கட்டியை கரைக்கின்றது ரொம்ப ரொம்ப சிரமப்படக்கூடிய சூழ்நிலை. அப்ப புற்றுநோய் வர்றதுக்கு எது முக்கிய காரணமா இருக்கு? இந்த இனிப்பை நேரடியாக சாப்பிடுவதன் மூலமாக இருக்குது. சரியா? அப்ப பேக்கரி ஐட்டத்தை சுத்தமா நீங்க நிப்பாட்டுனீங்கன்னா சரியா? ஆனா ஒரு மறைமுகமான ஒரு போர் மாதிரிதான் இது இருக்குது. ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இப்ப விளம்பரங்கள் என்ன வருது? எது சாப்பிடக்கூடாதோ அந்த விஷயம் தான் உள்ளது. அதாவது இன்னொன்னு அதாவது பாக்கெட்ல அடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். பேக்டு ஐட்டங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் என்ன செய்யக்கூடாது? குழந்தைகளுக்கு கண்ணுல காமிக்காதீங்க. வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா விளம்பரங்கள் அப்படிதான் வருது. என்ன பண்றது? நீங்க காமிக்காதீங்க. அவ்வளவு ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒண்ணு சாப்பிட்டா செஞ்சீங்கன்னா ஓகே. டெய்லி ஸ்நாக்ஸ் அதுதான் சாப்பிடுறாங்க அப்படின்னா அது ஒரு காலகட்டத்துல இந்த தொந்தரவுக்கு உள்ளாயிருக்கு. சரியா? அப்ப பெண் குழந்தைகள் இதை சாப்பிட சாப்பிட ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது பெண் ஆண் எந்தக்குமே இருக்குது. அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஓவர் வெயிட் ஒபிசிட்டி அப்படின்னு வரக்கூடிய ஒரு விஷயமும், அதிகப்படியான வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. உடல் வளர்ச்சிகள் சில பேருக்கு நின்று வளர்ந்துருவாங்க பசங்க, நல்லா அப்படி இப்படி குண்டாயிருவாங்க. ஏன்? இந்த மாதிரியான ஒரு பேக்டு ஐட்டங்கள் சாப்பிடுறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்ப இனிப்பு எப்படித்தான் சாப்பிடுறது? கேள்வி வருதா இல்லையா? இனிப்பு வேணும்னு சொல்றீங்க, இந்த இனிப்பு பண்டங்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறீங்க. அப்ப இனிப்பை எப்படித்தான் சாப்பிடுறது? எப்படித்தான் எடுக்கிறது? குளுக்கோஸை ஏத்த முடியும்? அதுவும் கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப இருக்கு இல்லையா? எப்படி எடுக்கிறது? அதாவது உடல் இனிப்பை உண்டாக செய்ய வேண்டும். தன்னைத்தானே அதை உற்பத்தி செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க கொண்டு வரணும். அப்ப என்ன செய்யணும்? மலக்குடல் ஏற்கனவே பேசியிருந்தேன். லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்றது பேசணுமா? முதல்ல சொன்னோம் இல்லையா? பெருங்குடல் தான் அதாவது மலக்குடல் தான் என்ன செய்யுது? பெருங்குடல் என்ன செய்யுது? நீரை உற்பத்தி செய்கிறது. அதாவது இனிப்பை உற்பத்தி செய்கிறது. அதாவது புரதத்தை உற்பத்தி செய்கிறது. உற்பத்தி செய்யக்கூடிய இடம் அப்படின்றது என்னது? மலக்குடல் அப்படின்னு பேசியிருந்தோம். சரியா? இப்ப இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கலாம். இப்ப உடலை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கு இன்னொருவருடைய மலத்தை எடுத்து இந்த உடலில் உட்செலுத்துதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப ரீசெண்டா அது கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு இருக்கு அந்த மருத்துவம். எப்படி? இன்னொருவருடைய மலத்தை எடுத்து அதை பக்குவம் செய்து அதுல இருக்க அந்த மலத்தை இந்த உடல்ல ஏத்துறது. இந்த நோய்வாய்ப்பட்ட உடல்ல ஏத்தும் போது அங்க என்ன செய்யுது? அவர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கூடி அவங்க உடல் ஆரோக்கியம் அடைகிறது. இப்படி ஒரு மருத்துவம் பிரபலம் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப பெருங்குடல் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான உறுப்புன்னு பாத்தீங்களா? அதை பெரும்பாலும் நம்ம பாக்குறதே இல்லை. அப்ப மலம் கழித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? இனிப்பு சாப்பிடக்கூடிய குழந்தைகள், இனிப்பு அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு மலம் என்ன செய்யாது? சீக்கிரம் போகாது. மலம் எப்படி போயிடும்? இறுகி கட்டியாகி மலம் வெளியே வரவே வராது. குழந்தைகள் ரொம்ப போராடும். சொல்றாங்க 3 வயசு ஆச்சு, 4 வயசு ஆச்சு, குழந்தை 3 நாள் 4 நாள் தள்ளிதான் மலம் போறான். அப்படி மலம் போகும்போது ரொம்ப சிரமப்படுறான், கதறான், கத்துறான் அப்படின்னு சொல்றாங்க. பேஷண்ட் சொல்றாங்க. மலை வாயில அவ்வளவு இறுக்கி ஆட்டு புழுக்கையை விட இறுக்கமாகி மலம் போகுது. இந்த தொந்தரவுக்காண்டியே மலம் போனா மலம் போக மாட்டேன்றாங்க குழந்தைகள். பயப்படுறாங்க. ஆய்ப்போடா அப்படின்னா போக முடியாது. ஆனாலும் என்ன செய்யறாங்க? குழந்தைகள் உள்ள சாப்பிடுது சாப்பாடுகள். அப்படி சாப்பிட சாப்பிட இந்த மாதிரி தொந்தரவுகள் வருது. அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? ரொம்ப 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 சிம்பிளான ஒரு விஷயம். உங்களுடைய இயல்பான உணவை நல்லா மென்னு அரைச்சு சாப்பிடுங்க. அவ்வளவுதான் விஷயம். நல்லா மென்னு அரைச்சு சாப்பிடணும். சரியா? வாயில